இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் நம்பர் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெசனோட டாபிக் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ வேவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அலை. ஸோ அலை அப்படிங்கிறது ஒரு க்ரெஸ்ட் அண்ட் ஒரு ட்ரஃப் இப்படி இருக்கும், ஒரு இன்வெர்டட் எஸ் மாதிரி. இது வந்து ஒரு வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரோ ப்ளஸ் மேக்னெட்டிக் அப்படின்னு இந்த டேர்மை பிரிக்கலாம். விச் இஸ் ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. எதனால அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டும் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபீல்டும் என்ன பண்ணுது, அங்கே இருக்க பார்ட்டிக்கலை ஒரு வைப்ரேட் பண்ண வைக்குது. எப்படி ஒரு ஃபீல்டு வந்து ஒரு பக்கம் பார்ட்டிக்கலை இழுக்குது, இன்னொரு ஃபீல்டு இன்னொரு பக்கம் இழுக்குது. ஸோ தட் ஒரு அந்த பார்ட்டிக்கல் மேலே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், இப்படி முன்ன பின்ன டு அண்ட் ஃப்ரோ மோஷன் மாதிரி வைப்ரேட் பண்ண வைக்குது இப்படி. ஸோ அப்போ எப்படி ஆகுது, என்னோட பார்ட்டிக்கல் இப்படி ஒரு யூ, இப்படி ஒரு யூ, இப்படி ஒரு யூ, இப்படி ஒரு யூ, அப்படி என்னோட பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது, ஒரு வேவை கிரியேட் பண்ணுது. ஸோ அது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டு ஃபீல்ட்னால வரக்கூடிய வேவ்ஸ்க்கு பேர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வேவ்ஸ்னாலே அலைகள் ஒரே இடத்துல நிற்காது, உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணும், ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி ப்ரொபகேட் ஆகி போகும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வைப்ரேட் ஆகி ஒரு வேவ்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்பேஸ் வழியாக ஒரு பாயிண்ட்லேருந்து ப்ரொபகேட் ஆகி இன்னொரு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ்ஸ் நடக்கும்போது ஒரு வேவ்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரேடியன்ட் எனர்ஜி அது கேரி பண்ணிகிட்டே போகும். ஸோ இந்த waves carrying the radiant energy which is called as electromagnetic radiation. So உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே எங்கே இருக்கோ அங்கே பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆக ஆரம்பித்து வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். நம்மளுக்கு தெரியும், earth itself has the experience both electric field and magnetic field. So இதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நார்த் போல் சவுத் போல், earth itself is a magnetic experiences a magnetic field and it also has experiences electric field நம்ம படிச்சிருக்கோம். So inside the earth the radiation what we feel also a electromagnetic radiation or electromagnetic wave. இன் ஜென்ரல் இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். அதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் ஆக்சஸில் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி இன் தி எக்ஸ் ஆக்சஸ் விச் இஸ் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இப்படி மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால தான் என்னோட பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகும்போது ஒரு வேவ் மாதிரி கிரியேட் ஆகுது. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பக்கம் இட் வில் மேக் தி பார்ட்டிக்கல் டு மூவ், whereas magnetic field will make the particle to move in the opposite direction, which makes the wave particle to be in the wave format, which is called the electromagnetic wave. So the electromagnetic wave அப்படிங்கிறது it is a general term. So the general termல it includes n number of waves. ஸோ இதில் என்னென்ன வேவ்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், லைட், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். இது எல்லாமே, இதுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம ரேஸ் வேவ்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். இது எல்லாமே என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். ஸோ இன் ஜென்ரல் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் டேர்ம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதுக்குன்னு நேம் ஸ்பெசிஃபை பண்ணும்போது ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், லைட் அப்படிலாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தானே. ஸோ இதில் ரேடியோ வேவ்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், மைக்ரோவேவ்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃப்ரீக்வன்சி அண்ட் தி வேவ் லென்த் ஆஃப் தி ஈச் பர்டிகுலர் வேவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே டயக்ராமில் இது எல்லாமே சேர்த்து பாருங்கள். காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட், இது வந்து விசிபிள் லைட், அண்ட் தென் இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒரு பார்ட் காமா ரேஸ், அது மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒரு பார்ட் எக்ஸ்ரே. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது வந்து வேவ் லென்த், கீழே இருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ காமா ரேஸ்க்கு வந்து
wavelength 10 to the power 5 nanometer, frequency வந்து 10 to the power 24 Hz. Frequency and wavelength நீங்கள் படிச்சிருப்பீங்க. see ஒரு wave, இது ஒரு complete wave. starting pointலேருந்து ending point வரைக்கும் இருக்கிற length வந்து wavelength. frequency வந்து எத்தனை number of waves produce ஆயிருக்கு இவ்வளோ lengthக்கு. ஸோ இங்கே ஒரே ஒரு wave. ஸோ இது வந்து frequency. again இதே lengthக்கு இந்த மாதிரி n number of waves create ஆயிருந்தா அதுக்கு பேர் frequency. அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமா ரேஸ்க்கு பாருங்கள் ஃப்ரீக்வன்சி, அதாவது வேவ்ஸ் எல்லாம் பக்கமாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் லென்த்துக்குள்ளே நிறைய நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, பட் வேவ் லென்த், ஒரு வேவோட லென்த் வந்து கம்மி. ஓகே, திஸ் இஸ் வேவ் லென்த். வேவ் லென்த் வில் பி ஷார்ட்டர். And when you move towards the right hand side for radio waves தான் at the end. In the radio waves ku wavelength is higher, whereas the frequency for this particular length only one wave is produced, so the frequency is very much lesser. So இத பொறுத்து இவ்ளோ frequency rangeல and இவ்ளோ wavelength rangeல இருக்கதெல்லாம் ஒரு set waves which is called gamma rays அப்படி split பண்ணிருக்காங்க. So you can see that light, the normal light which we see is called as the visible light here. The visible light அப்படிங்கிறது includes 7 different colors, which is with GR we know: violet, indigo, blue, green, yellow, orange and red, right? So the visible light அப்படிங்கிறது என்னது? A part of our electromagnetic waves. So now let us move into light. So what is a light? இப்போதான் நம்ம பார்த்தோம். Visible light is also a part of the electromagnetic wave. So light is nothing but a part of electromagnetic wave. In this is where we come into our subject part in our book. So light அப்படிங்கிறது usually will have it under the topic called optics. So optics அப்படிங்கிற branch of physics அண்டர்ல தான் நம்ம வந்து light அப்படிங்கிறத பற்றி படிப்போம். But ஜென்ரலாக இந்த ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஒரு தனி பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். பட் அக்கார்டிங் டு தி ப்ரீவியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்மளுக்கு தெரியுது விசிபிள் லைட் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு. பட் பிஃபோர் கன்க்ளூடிங் ஆல் திஸ் திங்ஸ், ஆப்டிக்ஸ்ன்ற டாப்பிக்கு கீழே தான் நம்ம லைட் அப்படிங்கிறத படிச்சுட்டு இருந்தோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது தனி பிரான்ச். ஸோ இப்போது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், இந்த கான்செப்ட் ஆஃப் லைட்டை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தாரு. விச் மீன்ஸ் லைட் அப்படிங்கிறது ஆப்டிக்ஸ் தனியாகவும், ஆப்டிக்ஸ் கீழே எலக்ட்ரோமேக்னட்டிசம் தனியாக கிடையாது. லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிசம் அண்டரில் இருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல ஒரு பார்ட் தான் லைட் அப்படின்னு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் டிஃபைன் பண்ணார். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் த ப்ரெடிக்ஷன். அண்ட் he also gave that the speed of light would be 3 into 10 to the power 8 meter per second. ஸோ இதை வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தாரு. பட் லேட்டர் இட் வாஸ் அக்செப்டட் அண்ட் கன்ஃபார்ம்டு தட் எஸ், லைட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது காமா ரேஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் நம்ம முன்ன பார்த்த மாதிரி. சி ஃப்ரம் காமா ரேஸ் டு இட் வாஸ் from the gamma rays to radio waves. இது வந்து electromagnetic spectrum. பட் இது வந்து electromagnetic spectrum. பட் இந்த பார்ட்டுக்கு நடுவில் ஒரு பார்ட் தான் என்னோட லைட், விசிபிள் லைட் அப்படின்னு they have confirmed. And similarly Maxwell என்ன பண்ணாரு, he tried to work more on this electromagnetic wave. So he had just observed the symmetry in the nature. So நேச்சர்ல நிறைய சிமெட்ரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. சிமெட்ரி அப்படின்னா when you have two parts of section on any object. ஸோ இந்த ஒரு பக்கம் ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆர் ஒரு பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அதோட மிரர் இமேஜ் அப்படியே அடுத்த சைடில் அடுத்த பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்டாக ஃபார்ம் ஆயிருந்தா இட் இஸ் கால்ட் சிமெட்ரி. ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். சி, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், இதோட
அப்படியே மிரர் இமேஜ் வந்து இன்னொரு சைடு ஆஃப் த ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா தென் திஸ் இஸ் கால்ட் சிமெட்ரி. ஒரு டைமண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா இதில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே மாதிரி ஷேப், ஆனால் எப்படி இருக்குது, மிரர் இமேஜாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இட் இஸ் கால் சிமெட்ரி. ஸோ இந்த மாதிரி சிமெட்ரி வந்து பட்டர்ஃப்ளைஸில் பார்த்துருக்கலாம். லீவ்ஸில் பாருங்கள், லீவ்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் வேர்ட்டிக்கலாக இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ விச் இஸ் கால் தி சிமெட்ரி. இந்த மாதிரி சிமெட்ரி வந்து நேச்சரில் எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸில் ஹி வியூட். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா he understood that some symmetry is existing. ஸோ ஃபஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் வந்து இந்த ஃபேரடேஸ் லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணார். பிகாஸ் he is working on electromagnetic waves, right? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிலேட் பண்ணி ஒரு law which is called Faraday's law that he took and tried to understand that. ஸோ Faraday's law என்ன அப்படின்னா, ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஜென்ரேட் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் ஃபேரடேஸ் லா. அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்கிட்ட இருக்குது, இந்த ஒரு மேக்னெட் வச்சுருக்கேன், ஸோ அதனால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நானாக வேரி பண்ணுறேன், ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இந்த மேக்னெட்டை மூவ் பண்ணி ஆர் மேக்னெட்டை ரீப்ளேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஃபேரடேஸ் லா. ஸோ see that what is Faraday's law கீழே இருக்கதான் ஓகே, இதுதான் டெஃபினேஷன். அப்போது இந்த மாதிரி ஃபேரடேஸ் லா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக சிமெட்ரி என்ன, அப்படியே இன்வர்ஸ், ஓகே, மிரர் இமேஜும் இருக்கணும். ஸோ விச் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஆல்சோ ஷுட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தான் மேக்ஸ்வெல்லோட ப்ரெடிக்ஷன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குதுன்னா அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை வேரி பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே இன்வர்ஸ் should also happen அப்படிங்கிறது மேக்ஸ்வெல்லோட தியரி. ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி he proved which is called Maxwell's law of induction. ஸோ Faraday's law of inductionலேருந்து அப்படியே சிமெட்ரி எடுத்து இன்வர்ஸ் பண்ணி பேச சொன்னார், which is called Maxwell's law of induction. ஸோ அப்போ Maxwell's law of induction அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is inverse. See, time varying magnetic field produces electric fieldங்கிறது அப்படியே மாற்றி எழுதுங்க. time varying electric field produces magnetic field. time varying electric field produces magnetic field. இது வந்து மேக்ஸ்வெல்லோட இண்டக்ஷன். ஸோ இதை வந்து மேக்ஸ்வெல்லோட இண்டக்ஷனை வந்து 1888 ஹெட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டிஃபைன் பண்ணி மேக்ஸ்வெல்லோட ப்ரெடிக்ஷன் கரெக்ட், மேக்ஸ்வெல்லோட லா ஆஃப் இண்டக்ஷன் இஸ் எக்ஸிஸ்டிங், இட் இஸ் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணார், விச் கன்ஃபர்ம்ஸ் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ வாட் எவர் த ரேடியேஷன் வி சி இன் our earth are mostly electromagnetic waves because light by itself is an electromagnetic wave, isn't it? ஸோ இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம செல்ஃபோன் சிக்னல்ஸ், செல்ஃபோனில் கம்யூனிகேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே via சிக்னல்ஸ். இந்த சிக்னல்ஸ் எல்லாமே வேவ்ஸ். These waves are also by itself is a electromagnetic wave. And then X-ray that they use in the hospitals is to detect the location of bone fracture. இந்த எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னதான் பார்த்தோம் நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில். எக்ஸ்ரே இஸ் அ பார்ட் ஆஃப் an எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ எக்ஸ்ரே அப்படிங்கிறது why the name X-ray, because ரேஸ்க்கு எனி நேம் நம்ம டிஃபால்ட்டாக unknown name, unknown person and person X அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ரேஸ்க்கு it is unknown ray, so defaultly they gave the name to be X-rays. So this X-ray is used to detect the bone fracture, bone part fracturesலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. So which is also a part of electromagnetic waves. And microwave oven that we use for குக்கிங், மைக்ரோவேவ் அவன் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேவ் டிஃபால்ட்டாக மைக்ரோவேவ் அப்படிங்கிற வேவ் வச்சு தான் குக்கிங் நடக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் மைக்ரோவேவ் அவன். ஸோ இந்த மைக்ரோவேவ் அப்படிங்கிறதும் இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அண்ட் தென் லேசர் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ரானம். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ இந்த லேசர் அப்படிங்கிறது a kind of light. It is also an electromagnetic wave that is used in the surgery in the medicals. And then radar signals
in the radar signals, radar method we have studied in our first unit, which is signals that is sent from the earth to satellite or somewhere, and then it is used in the defense. This radar stands for radio detection and ranging. These signals is also a part of electromagnetic waves. So this is all the introduction about the electromagnetic waves. I hope you have understood. Thank you.